வெல்கம் டு ட்ரேடிங் அனலிஸ்ட். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோடைய ஃபியூச்சர் மூவ்மெண்ட்ஸ் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இன்றைக்கி அது என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 21,700க்கு கீழே வந்து மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்தது. பட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் டவுன் ஆகலை, மறுபடியும் ஒரு ரெக்கவர் மூவ்மெண்ட்டை எடுத்துருச்சு. ஸோ எடுத்து மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவராலாக வந்து மறுபடியும் 21,825ங்கிற ரேஞ்சில் வந்து இப்போ மார்க்கெட் இருக்குது. ஸோ இது இந்த இடத்துல 21,800 ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இங்கேயும் இருக்குது. இது வந்து நாளைக்கு மறுபடியும் 1 ஹவரில் ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தது அப்படின்னா இது ஃபர்தராக மறுபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரே ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் ஏரியா தான் 21,900. ஸோ அந்த ஏரியாவும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 22,000 வரைக்கும் இது மறுபடியும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இங்கே ஏற்கனவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 ஹைஸை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 3 லோஸ் வந்து கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ இதில் எது ஃபஸ்ட்டு பிரேக் ஆகும் அப்படிங்கிறதா இங்கே ஒரு பெரிய கான்செப்டாக இருக்கும் போது, ஏன்னா இது வந்து இதிலிருந்து ரிவர்சல் ஆச்சு அப்படின்னா மேபி இதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது 21,500 ஸ்லைட்லேயே ரிவர்சல் ஆகலை அப்படின்னா இது வந்து 21,300 to 350 ரேஞ்சில் வந்து ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மூவ்மெண்ட் இந்த 21,900 இதுவே இந்த மூவ்மெண்ட் இது மேலே உடைக்க ஆரம்பிச்சது அப்படின்னா டெஃபினெட்லி வந்து இந்த ஏரியாவில் மறுபடியும் உடைக்கிறதுக்கு இது முயற்சி பண்ணும். அப்படி முயற்சி பண்ணுச்சு அப்படின்னா இந்த 22,000 வந்து அது பிரேக் பண்ணி இந்த ஹைஸ் 3 ஹைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஏரியாவிலலாம் அது வந்து மறுபடியும் மீண்டும் பிரேக் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புலாம் இது உருவாச்சு அப்படின்னா 22,150க்கு மேலே 1 ஹவர் க்ளோசிங் கொடுத்து மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா இது வந்து அப் மூவ்மெண்ட்டுக்கு தயாராக ஆரம்பிச்சிடும். பட் ஓவராலாக பார்த்தோன்னா 3 டேஸாக மார்க்கெட் வந்து 700-800 ரூபாயின் பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து ப்ளஸ் ஆகுது, மைனஸ் ஆகுது, ப்ளஸ் ஆகுது, மைனஸ் ஆகுது. 4 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து ப்ளஸ் ஆக வேண்டியது, மைனஸ் ஆக வேண்டியது, அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ப்ளஸ் ஆக வேண்டியது, மறுபடியும் மைனஸ் ஆக வேண்டியங்கிற மாதிரி ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே வந்து மார்க்கெட் பெரிய அளவு ட்ரேட் ஆகுது. இது இன்ட்ரா ட்ரேடருக்கு வந்து பெரிய ரிஸ்க்கான ஒரு என்ட்ரி மூவ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ 2 டேஸாவது ஒரே டைரக்ஷனில் மூவ் ஆனால் தான் நீங்கள் வந்து இன்ட்ரா ட்ரேடரில் ஒரு ப்ராஃபிட் பண்ண முடியும். எதிரெதிர் டைரக்ஷன் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தனா இன்ட்ராடேவுக்கு வந்து இன்ட்ராடே ட்ரேடருக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ கீழே பார்க்கும்போது நம்ம சொல்லி இந்த மாதிரி 21,350 கீழே மார்க்கெட் மூவ் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தது 21,000 அது பிரேக் பண்ணுறதுக்கு தயாராகிடும். ஸோ நம்ம இதை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ட்ரேடு மெத்தட் இந்த மூவ்மெண்ட்டில் வந்து இப்படி தான் இது ஒரு ட்ரேடிங் இருக்குது. ஸோ இது வந்து கன்ஃபார்மாக 1 ஹவர் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து ஒரு க்ளோசிங் மூவ்மெண்ட் கொடுக்காம லோயர் டைம் ஃப்ரேம் நம்பி வேண்டாம். அப்படி போனீங்கன்னா ஒரு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் ஒவ்வொரு ஏரியாவிலையும் ரிவர்ஸ் லோ அண்ட் பிரேக் அவுட்டு கொடுக்கும்போது என்ட்ரி எடுங்க. ஹையஸ்ட்டாக வந்து பெரிய லோவெல்லாம் ஸ்டாப் லாஸ் வைக்காதீங்க. ஏன்னா எல்லா பக்கமும் அது பிரேக் பண்ணி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்குது. இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சா இதையும் பிரேக் பண்ணுது. ஸோ இதில் ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா இங்கேயும் பிரேக் பண்ணுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஒரு ஸ்மால் மூவ்மெண்ட்டில் உங்களுக்கான இப்போ மூவ்மெண்ட்ஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகிறது பெட்டர். ஸோ அதோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்னு பார்த்துருவோம். நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22,000 அதிகமாக வந்து உங்களுக்கு செல்லிங்கில் இருக்குது, கால் ரைட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 21,900 21,800 வந்து கால் ரைட்டிங்கில் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தோம்னா 21,700 கால் அண்ட் புட் ஈக்குவல் ரைட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் 21,600 21,500. ஸோ மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறதுக்கான மூவ்மெண்ட்ஸ் நடக்குது. அதாவது 21,700 to 21,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து மார்க்கெட்டை வந்து அப்படி ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாகிட்டு இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் இதுக்குள்ளே நடக்குதுன்னா இதுக்குள்ளே கிடைக்கிற ப்ராஃபிட் மட்டும் ஐடியா பண்ணுறது பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து நமக்கு ஒரு பெரிய பிரேக் அவுட் கிடைச்சா தான் நம்ம எக்ஸிட் ஆகி வெளியே போக முடியும். இல்லைன்னா 4 நாளாக வந்து ஒரே ரவுண்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலை தான் தொடர்ந்து இது ஃபாலோ ஆகுது. இப்போ நிஃப்டிக்கு பார்த்தோம், அடுத்து பேங்க் நிஃப்டிக்கு பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர் மூவ்மெண்ட்ஸ் நம்ம இந்த இடத்துல பார்க்கும்போது 45,500 வந்து ஒரு நல்ல ஒரு இந்த இடத்துல தற்காலிகமாக ஒரு ரெசன்ஸாக இருக்குங்கிற மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ அதையும் பிரேக் பண்ணி இன்றைக்கி ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தது. அது பார்த்தீங்க அப்படின்னா 46,000 இந்த இடத்துல ஒரு ரெசன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ஸோ 46,000 போய் இப்போ டச் ஆகி ரிவர்ஸில் ஆயிருக்கு. ஸோ இது மறுபடியும் ஃபர்தராக வந்து 45,500 மறுபடியும் திரும்பி மூவ் ஆகுது அப்படின்னா இது வந்து இந்த 46,000 கம்பல்சரி இது பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஆயிரும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 46,000 பிரேக் பண்ணி 46,500 மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதையும் தாண்டி இது 47,100 இதுகளெல்லாம் உடச்சா அடுத்த மூவ்மெண்ட்டில் போவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ட்ரெண்ட் லைன் வந்து டச் பண்ணி ரிவர்சல் கொடுத்துட்டு வந்துருக்கு. ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தோன்னா இது சடன்லி அதோட ஹையும் பிரேக் பண்ணுறதுக்கான மூவ்மெண்ட்ஸ்க்கு வந்துடும். அப்படி பார்க்கும்போது நமக்கு 46,500 அடுத்த ரெசிஸ்டன்ஸ், 47,000 to 47,200 அது அடுத்த ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. ஸோ இதையும் பிரேக் பண்ணும் பட்சத்தில் வந்து 48,000 to 48,200 இது வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ இந்த இடங்கள்ல இருந்தெல்லாம் நமக்கு செல் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த இடங்கள்லாம் வந்து ரிவர்சல் கொடுக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது.
அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் முதல்லயே நாம சொல்லியிருந்தோம் 44,800லேருந்து ஒரு மார்க்கெட் ரிவர்சல் கொடுக்கலாம். 800 டு 44,400 அப்படின்னு. ஸோ அந்த ஏரியா டச் ஆகி தான் இப்போ மார்க்கெட் ஒரு ரிவர்சல் மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. அது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவான இந்த ஏரியாவை 46,000 வரைக்கும் இந்த மூவ்மெண்ட்ஸ் கண்டினியூ ஆகி இப்போ 46,000லேருந்து இது ரிவர்ஸ் மூவ் கொடுக்குது. இப்படி கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ இது இந்த 46,500 கீழேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்து ஒரு டவுன் கொடுத்தது அப்படின்னா இது ஃபர்தராக இந்த லோவே உடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த சப்போர்ட் ஏரியாவான 44,400 இது தொடுவதற்கான வாய்ப்பாயிரும். அந்த 46,000 தாண்டாமல் ட்ரேட் ஆகிட்டே இருந்ததுன்னா அடுத்தது நம்ம கீழே டவுன் சைடு மூவ்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடும். ஸோ அந்த டவுன் சைடு மூவ்மெண்ட்டில் அடுத்ததாக இதுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது அடுத்த லெவலில் இதை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னா நமக்கு அடுத்ததாக இருக்கிறது 43,300 டு 400 இந்த ரேஞ்சு தான் அடுத்த இதுக்காக இருக்கிற சப்போர்ட் லெவல். அப்போ இதையும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்ம இது வரைக்கும் எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் வந்து இதுவும் 46,000க்கு மேலே வந்து ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்து 1 ஹவரில் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா கவனமாக இருக்கும். 46,500 டு 47,000 7,200. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்கு ரெசன்ஸ் பிரேக் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்தந்த இடங்களில் நம்ம வந்து 1 ஹவரில் கிளியராக பார்த்து ட்ரேட் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அப் மூவ்மெண்ட், மறுபடியும் டவுன், ஒரு அப் மூவ்மெண்ட், மறுபடியும் டவுன், அந்த லோவையும் பிரேக் பண்ணி தான் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குது. நீங்கள் அதை நல்லா கன்சிடர் பண்ணணும் இதில். ஸோ இதுக்கு முன்னாடியே இது கொடுக்கல, இந்த லோவையும் பிரேக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி க்ளோஸ் பண்ணி தான் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குது. ஸோ அதனால் மேபி இது மறுபடியும் கீழ் நோக்கி வந்து இந்த லோ உடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ஆயிரும். அப்படி உடைக்காமல் இருக்கணும்னா இந்த ஹைக்கு மேலே நமக்கு 1 ஹவரில் ஒரு க்ளோசிங் கொடுத்து இந்த மூவ்மெண்ட்ஸ் கொடுத்ததுன்னா இங்கேயும் ஒரு ரெசன்ஸ் இருக்குது. அதையும் உடைக்காத பட்சத்தில் தான் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டை இந்த மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதை நம்ம வந்து மைண்டில் கன்சிடர் பண்ணிகிட்டே இருக்கணும். இதோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ்னு பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோடது பேங்க் நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் அனாலிசிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு வந்து நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்குது பேங்க் நிஃப்டிக்கு. ஸோ அதில் வந்து 47,000 வந்து அதிகமான ரைட் நடந்திருக்கு. 46,500, 46,000 இதெல்லாம் மீடியமான ஒரு கால் டைம் நடந்திருக்குது. புட் ரைட்னு அதிகமாக நடந்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து 45,000 தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த ஏரியாவெல்லாம் வந்து இது வந்து தாராளமாக வந்து ஒரு ஏற்ற இறக்கங்களை மறுபடியும் கண்டினியூ பண்ணும். அதை தான் இங்கே இது விரும்புது. 45,000 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 46,000 இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ளாரே மார்க்கெட்டில் மேலே கீழே ஏறியே ஓரளவுக்கு வந்து ஒரு என்ன ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியாத அளவுக்கு ஒரு கன்ஃபியூஸ் மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ 46,000க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட்டும் 45,000 ஒரு கீழே மூவ்மெண்ட்டும் நமக்கு கீழே ரிவர்சல் ஆகும்போது தான் அடுத்த ஒரு பிக் மூவ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ அதை மைண்டில் கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஓவராலாக வந்து வேர்ல்டு மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருவோம். வேர்ல்டு மார்க்கெட் வந்து பார்த்தோம்னா டவுஜோன் வந்து பார்த்தீங்கன்னா 44% பாயிண்ட் வந்து டவுனில் இருக்குது. ஸோ அதே நேரத்தில் வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டு பூரா ஒரு ஸ்லைட்லேயே ஒரு மைனஸில் இருக்குது. ஏசியன் மார்க்கெட்டில் வந்து நிக்கி தவிர மீதி எல்லாம் நியூட்ரல் மூவ்மெண்ட்டில் இருக்குது. நிக்கி மட்டும் தான் நிக்கி 3% வந்து அப் மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இதுவும் வந்து டவுஜோன் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. ரொம்ப நாளாகவே வந்து இந்த ஒரு 38,200லேருந்து 38,900 இந்த ஒரு 400-500 பாயிண்ட்டுக்குள்ளாரே ரொம்ப நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுவும் வந்து நிகழ்ந்துபாடு இல்லை. ஸோ அதே நேரத்தில் டிஏஎஃப்ஏஎஸோடைய டேட்டா அனாலிசிஸ் அதாவது பையிங் செல்லிங்கோடைய அளவுகள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்தளவு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா 126 கோடிக்கு இவங்க பை பண்ணியிருக்காங்க. இவங்க 1,700 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. ஆனால் பட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 700-800 பாயிண்ட் வந்து நேற்று செல்லிங்கில் தான் இருந்தது. பட் ஆனால் இவங்க பை மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதனால் இன்றைக்கி தூக்கி மேலே போட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் 420 கோடிக்கு செல்லிங் இருந்தது, 140 கோடிக்கு பையிங் இருந்தது. அடுத்த நாள் காலையில் மார்க்கெட் தூக்கி கீழே டவுன் மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்களே வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளாரே வச்சு மார்க்கெட்டை ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்த மூவ்மெண்ட் இது பிரேக் ஆகி மூவ் ஆகும்போது ஹெவியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய டேட்டா இந்த லெவலில் இது ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே நடக்கலை. இதெல்லாம் ஒரு 2 டேஸில் நடக்கிற ஒரு டிரான்சாக்ஷன் தான். பட் அது இல்லாமல் இது வந்து ஒரு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 டேஸ் அதாவது ஒரு 2 வீக்ஸாக நடந்திருக்கிற டிரான்சாக்ஷனுங்கிறப்போ ஸோ அவங்களுக்கே பெரிய லெவலில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எலெக்ஷன் வரைக்கும் அப்படிங்கிறது தான் இது காட்டுது. ஸோ இவங்களே யாராவது ஒரு 5,000க்கு மேலே ஒரு மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தாங்கன்னா தான் ஸோ இது ஒரு சைடு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பிரேக் அவுட் கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி தான் ஒரு 100-200 பாயிண்டில் மறுபடியும் கீழே டவுன், அதுக்கப்புறம் 200 இப்படி மேலே அப்போ இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். இவங்க இன்ட்ரெஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல பெரிய இடத்துல கொடுத்தாங்கன்னா நமக்கு பெரிய சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்த்துட்டு வர நண்பர் அனைவருக்கும் நன்றி. இனி புதுசாக சேனல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு உங்கள் ட்ரேடிங் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்ப்போம்.